بسم الله الرحمن الرحيم. ஹதீஸ் நூல்கள் எவ்வாறு திரட்டி எழுதப்பட்டன, எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டன, அதனுடைய அறிவிப்பாளர்கள் குறித்து என்னென்ன ஆய்வுகள் எல்லாம் செய்யப்பட்டன, இந்த விவரங்களை கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்தோம். இப்போது ஹதீஸுகளை சரியான ஹதீஸு, தவறான ஹதீஸு என்று தரம் பிரிக்கிறார்கள் இல்லையா, அது குறித்து நம்ம அறிய இருக்கிறோம். நோன்பு வைத்துக் கொண்டு யார் மறதியாக சாப்பிட்டு விடுகிறாரோ அல்லது பருகுகிறாரோ, அவர் தனது நோன்பை முழுமைப்படுத்தட்டும். ஒன்னும் நூலாசிரியர் 2ஆம் நம்பர் போட்டு அம்ரு பின் முகம்மது இஸ்மாயில், அடுத்த நம்பர்ல இஸ்மாயில் பின் இப்ராஹிம், அப்புறம் முகமது பின் சீரீன், அப்புறம் அபூ ஹுரைரா, அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா ஹதீஸும் இப்படி தான் இருக்கும். அந்த ஹதீஸ் ரெண்டு பார்ட் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஒன்னு செய்தி, இன்னொன்னு அறிவிப்பாளர்களுடைய பட்டியல். ஆனா தமிழ் மொழிபெயர்ப்புல செய்தி மட்டும்தான் இருக்கும். தமிழ் சுருக்கத்தை கருதி தேவையில்லைங்கிறதுனால அறிவிப்பாளர்கள் அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிறான்னு முடிச்சிருவாங்களே தவிர அரபியில் இதெல்லாம் இருக்கும். எந்த ஹதீஸ் நூல் எடுத்தாலும் அரபியில் இன்னும் முழு அறிவிப்பாளர் இருக்கும். அர்த்தம் செய்யும் போது என்ன செய்வாங்க, இது மக்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்ங்கிறதுனால ரெஃபரன்ஸுக்கு இருக்கட்டும் அப்படின்னு பண்ணுவாங்க. இப்போ ஹதீஸில் ரெண்டையும் ஆய்வு செய்வாங்க. ஒன்று, இந்த அறிவிப்பாளர்களை ஆய்வு செய்கிறாங்க இல்லையா, இது ஹதீஸ் கலையுடைய நிபுணர்களுடைய டியூட்டி. அவங்க எதை மட்டும்தான் பார்ப்பாங்கன்னா, இந்த மெசேஜை பார்க்க மாட்டாங்க. என்ன மெசேஜ்லாம் அவங்களுக்கு கிடையாது. இவர் சரியா, இவர் சரியா, இவர் சரியா, இவர் சரியா, சரியான ஹதீஸ்ன்றாங்க. அவங்களுடைய ஒரே வேலை இது மட்டும்தான். இந்த அறிவிப்பாளர் சனதும்பாங்க. அறிவிப்பாளர்களை சொல்வதற்கு பேர் சனது. மெசேஜ் இருக்கிற மேட்ரு மத்தன், மானா தானா இன்னன்னா. அதாவது அந்த செய்திக்கு பேர் மத்தன், அறிவிப்பாளருக்கு பேர் என்னது, சனது. சானா நானா இத்தன்னா சனத். அப்ப ஹதீஸ் துறைன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய வேலையெல்லாம் என்னன்னு கேட்டா, இதுக்கு போகவே மாட்டாங்க. என்ன சொல்லுதுங்கிறது கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, இதை கவனிச்சு இது கரெக்டா இருந்தா சரின்றுவாங்க. சரியா? அதே மாதிரி இது ஆய்வு செய்யறவங்களுக்கு அது தேவை. சட்டம் எடுக்கிறாங்கல்ல, சட்ட நிபுணர்கள், சட்டம் வகுக்கிறவங்க என்ன செய்வாங்க, இதையும் பார்ப்பாங்க, இது மாதிரி வேற ஹதீஸையும் பார்ப்பாங்க, வேற ஆயத்துகளையும் பார்ப்பாங்க. எல்லாத்தையும் திரட்டி வைத்துக் கொண்டுதான் அவங்க என்ன செய்வாங்க, சட்டம் எடுப்பாங்க. இப்ப சட்டம் எடுக்கிறவங்களுடைய பார்வை எதுல போகும்னு கேட்டா, அவங்க ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவாங்க. முதல் எதை பார்ப்பாங்க, இந்த அறிவிப்பாளர்லாம் கரெக்டா இருக்காங்கிறதுக்கு மட்டும் அவங்கள சார்ந்து முடிவெடுத்து விட்டு மெசேஜை தனியாக அவங்க என்ன செய்வாங்க, ஆய்வு பண்ணுவாங்க. இது மெசேஜ் சரியானதானா, அவங்க ஒரு அளவுகோல் வச்சிருப்பாங்க சரியானது சொல்வதற்கு. ரெண்டு அளவுகோலும் பொருந்தினா தான் அதுக்கு பேர் என்னது, சரியானது. இது சரியா இருந்தா சரியானதுதான் சொல்லுவாங்க. புகாரில சரியானது சொல்லிடுவாரு. அதுக்கு அர்த்தம் என்ன, சனது சரின்னு அர்த்தம். புகாரியே சரியான ஹதீஸ்னு சொன்னார்னு சொன்னா அதுக்கு பொருள் என்ன, ஆட்கள்லாம் சரியா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவர் ரிப்போர்ட் என்னன்னு கேட்டா, இப்ப டாக்டர் இருக்காங்கன்னு வைங்களேன், பல்லு வலிக்கு ஒரு டாக்டர் இருப்பார், பல்லுக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு, நெஞ்சுக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு. அவர்கிட்ட எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்து ஹார்ட்லாம் சரியா இருக்கு, ஸ்கேன் பண்ணி பார்த்து சரிட்டா சரிண்டா ஆயிருமா, இது இருக்க இது அவர் சொல்லணுமே. அப்ப ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனி ஆளுக்கு இருப்பாங்க. அவர் பல்லுல உள்ளது இதே கிடையாது, ஆள் நார்மல் எழுதிடுவார். யாரு, ஹார்ட் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் சம்பந்தப்பட்டதை மட்டும் தான் அவர் பார்ப்பாரு தவிர, பார்த்துட்டு எல்லாம் கரெக்ட், நார்மல் 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 ரிப்போர்ட் வந்துடும். உடனே நம்ம நார்மல் ஆயிடுவோமா? வேற டிபார்ட்மெண்ட்ல பார்க்க வேண்டிய பல்லு வலி இருந்தா அதுமே பார்க்கணும்ல. பல்லு அவர்கிட்ட போய் காட்டினோம்னா நார்மல் இல்லை, நீ உனக்கு நோய் இருக்குது, பூச்சி இருக்குது, சீல் வச்சிருக்கு, சலம் வச்சிருக்கு ஏதாவது சொல்லுவார்ல. அப்ப அவர் சொல்லிட்டாருன்னா அந்த நோய் இருக்குன்னு அர்த்தம்.
அப்ப ரெண்டையும் வச்சு தான் நோயாளியா இல்லையான்னு பண்ணணுமே தவிர, அதான் ஹார்ட் பெரிய டாக்டர்ல ஒரு அப்போலோ டாக்டர்கிட்ட போனேன், அவர் எல்லாம் கரெக்டா இருக்கு. என்ன எல்லாம் கரெக்டா இருக்குன்றாரு? அவர் பார்த்ததான் கரெக்டா இருக்குன்றாரு. யூரின் எடுத்துட்டு வாங்க, பிளட் எடுத்துட்டு வாங்க, ஒரு எக்ஸ்ரே எடுங்க, ஒரு ஸ்கேன் எடுங்க, ஒரு இசிஜி எடுங்க, ஒரு இஇஜி எடுங்கன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் எடுத்து எல்லாம் கரெக்டா இருக்கும். இது எல்லாம் கரெக்ட்னா கரெக்டா இருக்குமா? அப்புறம் அல்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு வேற ஆண்டு போகணும். அல்சர் இதெல்லாம் கரெக்டா இருக்கு. இதெல்லாம் என்ன டிபார்ட்மெண்ட்? ஹார்ட், ரத்தம், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. அதுதான் தனித்தனியா வைக்கிற ஐஎன்டின்னு வச்சிருக்கிறான். அவன் காது, மூக்கு, தொண்டை அதெல்லாம் பார்க்கக்கூடியவன் இருக்கிறான். அது மாதிரி உள்ள குடல் அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கறதுக்கு தனியா இருக்கிறான், பல்லுக்கு தனியா இருக்கிறான். அப்ப ஒரு விஷயத்தை முழு ரிப்போர்ட் கிடைப்பதாக இருந்தா அது எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்த பிறகுதான் இவர் எல்லா வகையிலையும் கரெக்ட்னு சொல்ல முடியும். இதே மாதிரி தான் ஹதீஸுகளை இந்த புகாரி, முஸ்லிமு, தாரகுத்னி, பைஹகி யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய டியூட்டி எல்லாமே என்னன்னு கேட்டா ஆள்க சரியா இருக்கிறாங்களான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆள்க சரியா இருந்து கருத்து சரியா இல்லாம போச்சுன்னா அதை நம்ம சரியில்லைன்னு சொல்லுவோம். அதனால அவங்க பொய் சொல்லல. சரியானதுதான் என்பதும் கரெக்ட் தான், அது சரி இல்லைங்கிறதும் கரெக்ட் தான். சரியானதுங்கிறது இது சரின்னு அர்த்தம், சரி இல்லைங்கிறது அது சரியில்லைன்னு அர்த்தம். மத்தன் சரியில்லைன்றது ஒரு சாருடைய கருத்தா இருக்கும், சனது சரிங்கிறது ஒருத்தருடைய கருத்தா இருக்கும். இவர் எதை சரிங்கிறார்? புகாரி சரியான ஹதீஸ்ங்கிறார்ல, சரியான ஹதீஸ் பொய்யா? பொய் இல்லைங்க. அவர் எடுத்த டிபார்ட்மெண்ட் அவ்வளவுதான். அவர் இதை மட்டும் தான் பார்ப்பாரு. இவரை பார்க்கிறாரு, அவரை பார்க்கிறாரு, அவரை பார்க்கிறாரு, எல்லாம் கரெக்டா இருக்காங்க, ஆள்லாம் கரெக்ட், அவர் சரின்ட்டாரு. அப்ப ஹதீஸ் சஹீஹ் என்பது பொதுவா சஹீஹ்னு சொன்னாங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல சொன்னா சனது சரின்னு அர்த்தம். எந்த டிபார்ட்மெண்ட்ல? இந்த ஹதீஸ் துறை இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்ல சஹீஹ் என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கிறேன்னு உடனே அமுல்படுத்தணும் அர்த்தம் வச்சுக்கிற கூடாது. ஆட்களை கரெக்டா இட போட்டாங்க, அதுல எந்த ரிமார்க்கும் இல்ல என்றதை தான் சொல்லுகிறார்கள். சஹீஹ்னா சஹீஹு சனத், சனது சரின்னு அர்த்தம். சஹீஹ்னா அர்த்தம் சனது சரி என்று அர்த்தம். அப்ப ஆய்வாளர்கள் என்ன செய்வாங்கன்னா சட்டம் எடுக்கிறவங்க, அவங்க தான் அமல் செய்யறதா இல்லையாங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியவங்க. அந்த துறையில் நம்ம இறங்கணும்னு சொன்னா அதை என்ன செய்யணும்? மேட்டரையும் பார்க்கணும். அப்ப அவங்க மேட்ரு மத்தனுக்கு மேட்ரு என்ன வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அதாவது ஆதாரப்பூர்வமான ரொம்ப ஆத்தன்டிக்கானது குரான். ஆய்வாளர்கள் எதை எடுப்பாங்கன்னு கேட்டா, குரான் பாதுகாக்கப்பட்ட அளவுக்கு ஹதீஸ் பாதுகாக்கப்படலை. ஏன்னா குரானை அனைவரும் மனப்பாடம் பண்ணி இருந்தார்கள் அல்லது அறிந்து வைத்திருந்தார்கள். அனைவரும் அடுத்த தலைமுறைக்கு இதை குரான் என்று சொன்னார்கள். அந்த அனைவரும் அடுத்த தலைமுறைக்கு சொன்னார்கள். அதுல உள்ள அனைவரும் இன்னைக்கு உள்ள நம்ம அனைவரும் சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கு அதை குரான் என்று என்ன செய்கிறோம்? நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும் போது எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒட்டுமொத்த மக்கள் இல்லாம அது இருந்ததே இல்லை. ஒட்டுமொத்த மக்களுடைய அப்ரூவல் இல்லாம இருந்தது இல்லை. புகாரியை எல்லாரும் தான் புகாரின்னு சொல்றோம் அப்படின்ற கூடாது. அதெல்லாம் அந்த 200 பிஞ்சு தான் சொல்றோம். குரான் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தே என்ன செய்கிறது? அதுக்கு சங்கிலி தொடர் இருக்கிறது. ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் யார் சொல்லுவா? ஒவ்வொரு செய்திக்கும் வெவ்வேறு ஆளுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. புகாரிங்கிற கித்தாப் உங்களுக்கு ஒன்னா தெரிஞ்சாலும் அனைத்தும் ஒரு ஆள்கிட்ட இருந்து வரல. ஒன்னாவது ஹதீஸ் வேற ஆளா இருப்பாரு, ரெண்டாவது ஹதீஸ் வேற ஆளா இருப்பாரு. ஒவ்வொரு ஹதீஸுக்கும் வெவ்வேறு ஆட்கள் வழியாக சொல்றாங்க. அப்ப இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்வது எத்தனை பேரா இருப்பாங்க? ஒரு ஆளா இருப்பாங்க, இல்லாட்டி 2 பேரா இருப்பாங்க, இல்லாட்டி 3 பேரா இருப்பாங்க, இவ்வளவுதான் இருப்பாங்க. ஆனா குரானை இது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குரான் என்று சொன்னவங்க யாரு? எல்லாரும் சொன்னாங்க. அப்ப எல்லாரும் சொல்வதும் ஒருத்தர் சொல்வதும் சமமாகுமா? அதுல குரான்ல உள்ள நம்பகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஹதீஸ்ங்கிறது ஒப்பிடவே முடியாது. ஆனா மற்ற எந்த மனிதனுடைய சொல்லோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஹதீஸ் டாப்ல இருக்கும். அல்லாஹ்வுடைய கலாமுடைய விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு ஹதீஸ்களை என்ன செய்ய முடியாது, அடிச்சு சொல்ல முடியாது. அதனால அறிஞர்கள், ஆய்வாளர்கள் எதை பார்ப்பாங்கன்னு கேட்டா, ஹதீஸ் சரின்னு சொன்னா மேட்ரு சரியா இருக்கணும். அதுக்கு முதல் அளவுகள் என்னன்னு கேட்டா, குரானுக்கு மாத்தமா இருக்கக்கூடாது. முதல் அளவுகள் என்ன? குரானுக்கு மாத்தமா இருக்கவே கூடாது. இணைச்சு பார்ப்பாங்க. அதுக்கான எதை எடுத்தாலும் குரானுக்கு மாத்தம் கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஆய்வு செஞ்சு இல்ல மாற்றம் இல்லாமல் விளக்கம் கொடுக்கலாமா, ரெண்டும் இணங்கி போற அளவுக்கு ஏதாவது இதுக்கு ஒரு அர்த்தம் அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, அதுக்கு ஏதாவது சான்று இருக்குதான்லாம் ஆய்வு செஞ்சு பார்ப்பாங்க. இல்ல நேருக்கு நேர் அப்படியே மோதுகிறது அப்படின்னு வந்தா என்ன செஞ்சிருவாங்க?
அது ஹதீஸே இல்ல. அறிவிப்பாளர் சரியா இருந்தாலும் சரி, அறிவிப்பாளர்கள்லாம் கரெக்டா இருந்தாலும் சரி, அது சரியான சனது சரிதான். ஆனால் என்ன இல்ல, மேட்ரு சரியில்லை, மத்தன் சரியில்லை என்று சொல்லிடுவாங்க. புரிந்து கொள்வதற்கு அது நிறைய உதாரணம் இருக்கிறது. அதுக்கு நீங்க ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுமான ஒரு புத்தகம் இருக்குல்ல, படிச்சிருக்கிறீங்களா? அதை கொஞ்சம் படிங்க. அதுல என்னென்ன ஹதீஸுகள்லாம் குர்ஆனுக்கு நேரம் மோதுதுங்கிறதையும் அதுக்குரிய காரணங்களையும் போட்டு அதுல என்ன செய்ய விவரமா விளக்கி இருக்குது. அப்ப இதுல என்ன நம்ம விளங்கி ஒரே ஒரு உதாரணம் சொல்வதா இருந்தா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா ஒன்றைத்தான் இப்ப நம்புற நிலைக்கு ஆளாகிறோம். ஒன்னு குர்ஆனை நம்பணும், இல்லைன்னா இந்த ஹதீஸை நம்பணும். இப்ப நம்ம எதை நம்பிடணும்? இது ஏதோ ராங்கு, நமக்கு தெரியாத, அதாவது எப்படி எல்லாம் ராங் இருக்கலாம். அதாவது ஆயிஷா நாயகி பேரை சொல்லி அடுத்தவர் கூட தப்பா சொல்லியிருக்கலாம், அடுத்தவர் பேரையும் பயன்படுத்தி அதுக்கு அடுத்தவர் தப்பா சொல்லியிருக்கலாம், அதுக்கு அந்த 3 பேர் பேரையும் பயன்படுத்தி 4வது ஆள் நினைஞ்சிருக்கலாம், தப்பா சொல்லியிருக்கலாம். உலகத்தில் நல்லவர் நடமாடி கொண்டு இருந்திருக்கலாம், நல்லவர் நடமாடி கொண்டு நடிக்கக்கூடியவர் இருந்திருக்கலாம். ஆனா அது நம்ம சட்டம் கிடையாது. உள்ளத்தில் உள்ளதை பாக்குறது எல்லாம் நல்லவர் சொல்லிவிட்டாங்க, வெளிப்படையா பார்த்தாங்க, ஒரு குறையும் நல்லவர்ட்டாங்க. யாரோ ஒரு ஆள் நினைஞ்சிருக்கலாம், ஒரு பால்சா ஒருத்தர் பொய்யான ஒருத்தர் நினைச்சாருன்னு சொன்னா நம்பகமான 4 பேரை சொல்றது கஷ்டம் கிடையாது. எனக்கு இவர் சொன்னாரு, அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார்னு சொல்லிட்டு போறது என்ன இல்ல, கஷ்டம் கிடையாது. அதனால விட்டு அடிச்சிருக்கலாம், பேர்கள் கூட கற்பனையா இருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. இது ஆத்தன்டிக்கானது, சனது சஹீஹ் தான், மத்தன் சஹீஹ் இல்ல. இது இது சட்டமா எடுத்துக்கிற கூடாது. அவர் முஸ்லீம் பொய் சொல்லிட்டாருன்னா அவர் பொய்லாம் சொல்லல, அவர் டிபார்ட்மெண்ட் கரெக்டா செஞ்சாரு. முஸ்லீம் புகார்லாம் நினைச்சாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட் என்ன, ஆட்களை சனதை பார்க்கறது, ஆட்களை பார்க்கறது, அதுல கரெக்ட் தான். அது சரியான ஹதீஸ் தான் சனதை பொறுத்த வரைக்கும். மத்தனை பொறுத்த வரைக்கும், செய்தியை பொறுத்த வரைக்கும் அது சரியான ஹதீஸ் இல்ல. இப்படித்தானே இது எல்லாம முடிவெடுத்தா எப்படி முடிவெடுப்பீங்க? இதுக்கு மாற்றமா எப்படி முடிவு எடுக்க முடியும்னா, சில பேர் சனது சரியா இருந்தால் ஆதாரப்பூர்வமானதுன்னு சொல்லிட்டு ஏத்துக்கொள்ளணுமாங்க. ஏத்துக்கணும்னு சொல்லுவானே தவிர ரெண்டையும் இணைச்சு காட்ட தெரியாது. அப்ப ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஏத்துக்கிறது எப்படி நம்பணும்? 100% இது உண்மை நம்பணும், அதான் ஏத்துக்கிறது. 100% உண்மை நம்பினால் அதனுடைய விளைவு என்னென்ன வருமோ அதையெல்லாம் நம்பணும். அப்ப இதை நம்பணும், அதை நம்பணும், எதை நம்பணும்? குர்ஆன்ல ஒரு வசனம் நீக்கப்பட்டது நம்பணுமா இல்லையா? நீக்கவும் படல, அப்படின்னா நீக்கப்பட்டு வருத, இதுவும் சரி, அது எப்படி சொல்ல முடியும்? இதுவும் சரி அதுவும் சரி ஒரே விஷயம் நம்ம சொல்றோம். சனதும் சரி மத்தனும் சரி இல்லைங்கிற முரண் கிடையாது. இது முரண் வேற வேற விஷயத்துக்கு நம்ம சொல்றோம். இவன் அந்த செய்தியவே சரிங்கிறான், சரியில்லைங்கிறான். சரிதான் ஆனா சரியில்லை. இது 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 ஏற்றுக்கிறவங்க யாராச்சும்? அப்படிதான் இவங்களுடைய வாதம் இருக்குது. சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸ் சரியானதுதான், ஆனா நம்ம இதன்படி குர்ஆன்ல எதுவும் நீக்கப்பட்டு சொல்லக்கூடாதுன்னு சரியானது இல்லைன்னு சொல்ற. நீக்கப்பட்டு இருக்குன்னு தானே அது சொல்லுது. அதை ஏத்துக்கிறேன்னு சொல்ற, ஏத்துக்கலன்னு சொல்ற. இது இப்ப இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் விலங்குல மூளையை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி சொன்னால் ஏதாவது பாரதூரமா வந்துருமா? ஏன் பாரதூரமா வருது? லைவான ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு இந்த ஆள் சரியில்லைங்கிறக்க ஹதீஸ் தள்ளுறீங்க. குர்ஆனோட மோதல் அதோட பெரிய விஷயம் இல்லையா? ஒரு ஆளை கவனிச்சுக்கிட்டு ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்றீங்க. ஆளை கணிச்சதை மனுஷன் கணிக்கிறான், அதை வச்சுக்கிட்டு லைஃப் மௌதுன்னு சொல்றதுலாம் ஓகேயா? அப்ப கலாமுல்லாம பாதுகாக்கப்படலன்னு சொல்றது என்ன இல்லையா? அது எப்படி ஹதீஸ் நீங்க சஹீஹ்னு சொல்லிவிட்டாங்களே? அவங்க தான் சனது சஹீஹ்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. எல்லா அறிஞர்களுமே சஹீஹ் அர்த்தம் என்ன, சனது சஹீஹ் என்பதுதான் அர்த்தம் அவங்களே சொல்லிவிட்டாங்களே. அதனால இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ஆய்வாளர்களுடைய டியூட்டி. ஆய்வாளர்கள் சஹீஹான இருந்தாலும் அதை சஹீஹ் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனா ஆய்வுக்கு எதை எடுப்பாங்க? இது சரியா இருந்தப்பறம் தான் எடுப்பாங்க. ஆய்வாளர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஆய்வாளர்கள் ஒன்றை சரின்னு சொல்லிட்டார்களே ஆனால் ரெண்டும் சரின்னு அர்த்தம். ஆய்வாளர்கள் மத்தனை மட்டும் பார்க்க மாட்டாங்க, மத்தனுக்கு முன்னாடி எதை பார்ப்பாங்க? இது செய்தி கரெக்டா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா, ஆட்கள்லாம் சரியான முதல் அவங்க ரிப்போர்ட் வாங்கிக்குவாங்க. சிலர் 2 துறையிலும் இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, மாலிக் இமாமு அஹ்மது இப்னு ஹம்பல்லாம் அதுலயும் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, இதுலயும் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. அப்ப அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நாங்க சஹீஹ்னு சொன்னால் நாங்க சனதை தான் சஹீஹ்னு சொல்றோம்னு விளக்கிடுவாங்க. அந்த இடத்துல மத்தன சொல்லலன்னு விளக்கிடுவாங்க 2 டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பாளர் சரியா என்பதை முதல்ல பார்த்து விடுவார்கள். அவங்களே அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவர்களா இருந்தா அவங்களே பார்த்து விடுவார்கள். அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா மற்றவங்க உறுதிப்படுத்திருப்பாங்கல்ல, அதை செய்து கொண்டு இது சனது சரி ஆய்வுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கிடுவாங்க.
சனது சரியில்லைன்னா மத்தனுக்கு போக மாட்டாங்க. இதே செய்தியை நிறுவனமால தள்ளத, அதை கொண்டு ஆய்வுக்கு எடுத்துக்கிறாத அப்படின்னு விட்டுருவாங்க. அப்ப இவங்க சரின்னு சொன்னா தான் ரெண்டும் சரின்னு அர்த்தம். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள். வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா? இமாம்களை பின்பற்றலாமா? சஹாபாக்களை பின்பற்றலாமா? இஜ்மா, கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் PJ அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. ஹதீஸ் கலையில சரின்னு சொன்னா ஒன்னு சரின்னு அர்த்தம். எது சரி? சனது சரின்னு அர்த்தம். ஆய்வாளர்கள் சரின்னு சொன்னார்களே, ஆனால் மத்தன் சரியா இருந்த பிறகுதான் என்ன செய்வாங்க? சரின்னு அவங்க சரின்னு நினைச்சா, அதுல கூட தப்பா சில சரின்னு நினைச்சிருக்கான். சரி என்று அவங்க நம்பினா தான் என்ன செய்வாங்க? ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வார்கள். எடுத்துக்கொண்டு இது குர்ஆனுக்குலாம் மாத்தமா இல்ல என்று சொன்னா என்னவாயிரும்? அது ரெண்டும் சரின்னு அர்த்தமாயிரும். சரியா? இது ஃபர்ஸ்ட் மத்தனுக்கு உள்ள மத்தன் சஹீஹா இல்லையா என்பதற்குரிய ஒரு அளவுகள் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நடைமுறை உண்மை. நடைமுறையில கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு உண்மை இருக்கிறது. அந்த உண்மைக்கு மாற்றமாக ஒரு செய்தி இருக்குமையானால் அது அது எடுத்துக்கிற முடியாது. கண்ணு முன்னாடி தெரிகிற ஒரு உண்மை இருக்குது, அதான் உண்மை. உண்மைங்கிறது நம்ம கண்ணால பார்க்கிறோம்ல, அது உடைக்கவே முடியாத ஒரு உண்மை. அப்படி ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு செய்தியை அதுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் சொன்னா வருதுன்னு வைங்க, அதை சஹீஹ் இல்லைன்றுவாங்க ஆய்வாளர்கள். தெரிஞ்ச விஷயத்துமே இப்ப 5 5 எத்தனை? 5 5 12 என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ் வருது. இது பொய்ன்னு உடனே சொல்ல வேண்டியதானே? இது குர்ஆனுக்கு மாத்தம்னு சொல்ல இயலாது. அட 5 5 10 உலகத்துக்கே தெரியுது. ஒருத்தன் ரசூலுல்லாஹ் பேரை கெடுக்கிறதுக்காக இவன் விட்டு அடிச்சிருக்கான். 5 5 12 ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. செய்தியை பார்க்கிறோம் 5 5 12 இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லைன்ற வேண்டியதான். நீங்க சனதையும் பார்க்காதீங்க, ஹதீஸையும் குர்ஆனையும் பார்க்காதீங்க, ஒன்னையும் பார்க்காதீங்க, கண்ணை மூடி பொய்யின்றலாம். ஆய்வாளர் என்ன செய்வாங்க? எப்படி இது நமக்கு எல்லாத்துக்கும் உனக்கு தெரியும், எனக்கு தெரியுது, குழந்தை பிள்ளைக்கு தெரியுது, இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்ட்ட இருந்து வஹியை வாங்கி சொல்றவங்க இப்படி இல்லாம சொல்லுவாங்க. அப்ப இந்த கண்முன் தெரியக்கூடிய உண்மைக்கு மாற்றமாக ஒன்று இருக்குமையானால் அது சனது கரெக்டா இருந்தாலும் சரி, அது குர்ஆனுக்கு மாத்தம் இல்லைன்னு குர்ஆனுக்கு மாத்தம்னு காட்ட இயலாட்டாலும் சரிதான். அது என்ன செய்வாங்க? தள்ளிடுவாங்க. இதெல்லாம் அதிசயம் கிடையாது, நீங்க அறிவிப்பாளர் நீங்க தனியா வச்சுக்கிறீங்க, இது என்ன செய்ய மாட்டோம், நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். உதாரணம் சொல்றதா இருந்தா புகாரி இந்த குரங்கு விபச்சாரம் செஞ்சது ஒரு ஹதீஸ் போட்டிருக்காங்கல்ல, புகாரில இருக்குது. புகாரியில நாங்கள் ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல ஒரு குரங்கு விபச்சாரம் செய்தது, நாங்கள் எல்லாம் அதை கல்லால் எரிஞ்சு கொலை செஞ்சோம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கும். இது பார்த்தோன்னு என்ன செய்வாங்க? இது எந்த குர்ஆனுக்கு மாத்தம்லாம் இல்ல, சனது சரியா இருக்குது, சனதுல பிரச்சனை இல்ல, இது குர்ஆனுக்கு அது மாத்தமான, அது குர்ஆனுக்கு மாத்தம்லாம் காட்டையில ஆய்வு பண்ணி மாத்தம்னு சொல்லலாம். அது இல்லாம நம்ம கண்ணுக்கே தெரியுத. குரங்கு எப்படி ஜினா செய்யும்? ஜினான்னு சொன்னா கல்யாணம் பண்ணா தானே ஜினா பேச்சே வரும். அது கல்யாணம் ஏதாவது ரூல் இருக்குதா? அந்த குரங்கு பொண்டாட்டி குரங்க வேற குரங்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு குரங்கு, ஒரு ஆம்பளை குரங்கு பொம்பளை குரங்கு சேர்ந்து சொன்னா அது ஜினாவா நிக்காகான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தாலி கட்டி இருக்குமா? இது எப்படி குரங்கு ஜினா செஞ்சுங்கிறத எப்படி சொல்ல முடியும்? அப்படி அதுக்கு கல்லால் எறிகிற சட்டம் எல்லாம் இருக்குது. அப்ப பார்த்தா என்ன செய்யுது? பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் தொடர்படுத்தி வரல, ஹதீஸ் நூல்கள்ல வருது. இருந்தாலும் அந்த செய்தியை புரிஞ்சுக்கிறதா சொல்றேன். இப்படிலாம் வறுமையானால் இதெல்லாம் இது போட்டீங்க ஆய்வு செய்யறீங்க, நல்லா தெரியுதா இல்லையா? அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த கிறிஸ்துவ வாதத்தில் கேட்டாங்கல்ல ஒரு கேள்வி, அஜிவான்ற ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டால் விஷம் ஒன்றும் செய்யாது
அப்படிங்கிறாங்க. அப்ப நடைமுறையில வந்து அது என்ன செய்யல, அது வந்து அந்த அர்த்தம் இருக்குன்னு யாருமே நம்ப மாட்டேங்கிறான். அஜ்வா சாப்பிட்டால் விஷம் ஒண்ணும் செய்யாது. அஜ்வான்னு ஒரு பேரிச்சம்பழம் இருக்கிறது, அதை சாப்பிட்டால் விஷம் கூட ஒண்ணும் பண்ணாது. ஒரு நாளைக்கு 7 சாப்பிடணும், மதீனாவுடைய அஜ்வா பேரிச்சம்பழத்தை சாப்பிடணும், விஷம் கூட ஒண்ணும் செய்யாதுன்னு ஒண்ணு இருக்குது. இப்ப இதுக்கு நம்புறான், ஒழுங்கா நம்பணுமா இல்லையா? நம்புறேங்கிறான். நம்புறீல, இந்த அருக்கு விஷம், இந்த அருக்கு அஜ்வா, சாப்பிட்டுட்டு என்ன செய்ய, விஷத்தையும் குடி அப்படின்னு சொன்னா, அல்லது 7 நாளைக்கு நான் சாப்பிடல, சரி உட்காரு, டெய்லி சாப்பிடுவோம், ஒரு 3 நாளைக்கு தர்றேன், 3ஆம் நாளைக்கு அது குடி, இப்படி ஏதாவது சொன்னான்னு சொன்னா அவன் என்ன மாதிரி அவன் சொல்றானோ அந்த மாதிரி செய்ய முன் வரணுமா இல்லையா? இது சரிதான், ஆனா சரியில்லை அப்படிங்கிறான். குடிட்டா நம்பிக்கை அப்படிதான் நம்பணும். ஈமான் எப்படி இருக்குன்னு, நம்ம குரான்ல இப்படி ஒரு வசனம் தான் நாமெல்லாம் குடிச்சிருமா இல்லையா? குரான்ல ஒரு வசனம் எப்படி இருக்கிறது, நீங்க அஜ்வா பழத்தை சாப்பிட்டால் விஷம் ஒண்ணும் செய்யாதுன்னா நானே சாப்பிட்டு நானே குடிப்பேன், அது நம்புறேன், அதான் அர்த்தம். சாவ மாட்டேன், அல்லாஹ் சொல்லிட்டா என்ன செய்யாது, அது பொய் இருக்காது, நம்பணும். அப்படி வந்து இதை சரி காணக்கூடியவர்கள் நம்புகிறார்களா? உண்மைக்கு நடைமுறையில வராதுன்னு அவனுக்கே தெரியுது, இது நடக்கிற விஷயம் இல்ல. அப்படின்னா ரசூலுல்லாஹ் பொய் சொன்னாங்கன்னு சொல்ல வர்றான். ரசூலுல்லாஹ் பொய் சொன்னாங்க என்பதை தான் நம்புறோம். இவன் ரசூலுல்லாஹ் சொன்னது நம்பல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இவன் நம்புறவன் ஆகுறானா? ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை நம்புறவன் ஆகுறானா? சொல்லை நம்பினா யாராவது ஒருத்தனாவது வரணுமா இல்லையா? இந்த 120 130 கோடி முஸ்லீம்கள்ல ஒரு முஸ்லீம் கூட வரமாட்டாங்கன்னா இதுக்கு, இந்த அஜ்வாவை சாப்பிட்டுட்டு விஷத்தை குடிக்கிறதுக்கு ஒருத்தன் கூட வரமாட்டான். ஒருத்தனும் நம்பல. ஆனா அவ்வளவு பேரும் சொல்றாங்க அழகான சையான ஹதீஸை மறுக்கிறாங்க. நம்ம மறுக்கிறோமா? இது சையான ஹதீஸா, நம்ம என்ன செய்யறோம், மறுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இது எப்படி, இது வாக்கு கண் முன்னாடி தெரிகிற ஒரு விஷயத்துக்கு மாத்தமா இருக்கா இல்லையா? அப்ப இது வந்து நடைமுறைக்கு, இப்ப நடைமுறையில வந்து அது நிதர்சனமா தெரிகிறதுக்கு முரணாக இருக்கிறதோ, இது நடக்காதோ, நடக்கவே செய்யாது. இபாதத்து மறுமையெல்லாம் நடைமுறைக்கு வரக்கூடிய விஷயம் இல்லை, அது பின்னாடி வரக்கூடிய யாரும் பார்க்க முடியாது, அதெல்லாம் சோதனைக்கு வராது. உலக விஷயங்கள், உலகத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது நடக்கும், இது நடக்காது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அந்த மாதிரி ஒண்ணு வறுமையானால் அது என்னது, இது வந்து பொய்யான ஹதீஸ். ஆய்வாளர்கள், அதுவும் சரி, ஆய்வாளர்களுடைய டியூட்டி அதுதான். ஆனா அந்த மாதிரியான ஹதீஸ்களை இவங்க சரின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஹதீஸ்களை கூட நினைச்சிருப்பாங்க, இவங்க அறிவிப்பாளரை பார்த்து சரின்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க டியூட்டி அவங்க கரெக்டா செய்யறாங்க. அவங்க டியூட்டி என்னது, அவங்க சுமந்து கொண்ட வேலை வந்து இந்த அறிவிப்பாளரை பார்க்கறது மட்டும்தான். அதே மாதிரி வந்து ஹிஜ்ரி 20 உலகம் அழியும், உதாரணத்துக்கு சொல்றாங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஹிஜ்ரி 20 உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி இருக்குது. ஹிஜ்ரி 20 வரைக்கும் உள்ளவங்க அதை நம்பலாம். ஏன் அப்படி பரப்பிட்டு இருந்தாங்கன்னா ஹிஜ்ரி 20 வரைக்கும் வரலையில ஒண்ணும், ஹிஜ்ரி 21 ஆயிடுச்சு, இவன் நம்பலாமா? அதை ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லா இருந்து அழிஞ்சிருக்கணுமே. ஹிஜ்ரி 21 ஆச்சு, உலகம் அழியலன்னா கண்ணு முன்னாடி அது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, இது பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத. உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படியே ஹதீஸ்கள் இருக்கிறது. அதாவது இத்தனை 200 வருஷத்துக்கு அழியும், 300 வருஷத்துக்கு அழியும், பல விதமான ஹதீஸ்களை போட்டு வச்சிருக்காங்க. அதுல வந்து பெரும்பாலும் அறிவிப்பாளரும் கோளாறு இருக்குது. அறிவிப்பாளர் சரியா இருக்குன்னு வச்சுக்கிறோம். அறிவிப்பாளர்கள் சரியா இருக்குமே, ஆனால் இது யார் வரைக்கும் நம்பலாம், அந்த காலகட்டம் வர்ற வரைக்கும் டவுட்ல என்ன செய்யலாம், சொல்லியிருக்கிறாங்க அழிஞ்சா ரசூலுல்லாஹ் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் நம்பிட்டு இருப்பாங்க அவங்க. ஆனால் அழியல. அப்ப நம்ம என்ன வழங்கின, அழியாத காலத்தில் உள்ளவன் அவன் சரின்னு நினைச்சு நம்ம தப்புன்னு சொல்லுவோம். ஏன் தப்புங்கிறோம், இது அல்லாஹ் வஹி, அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுனது வஹி, வஹி வந்து மாறாது, அப்படியே நடக்கும். அப்ப ஏதோ ஒருத்தன் வந்து என்ன செஞ்சிருக்கிறான், விட்டு அடிச்சிருக்கிறான், அந்த காலத்து மக்களுக்கு உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியாததுனால அதை வந்து அவங்க நம்பி இருந்திருக்கிறான். நமக்கு இப்ப கண்ணு முன்னாடி தெரியுதுல, இது எப்படி நம்ம இது அதிசயா இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் பேர்ல எத்தனையோ இட்டுக்கட்டு வந்த மாதிரி இதுவும் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. அப்ப வந்து நடைமுறை உண்மைக்கு மாற்றமாக எதெல்லாம் இருக்கிறதோ அது எதுவுமே என்ன கிடையாது, ஹதீஸ் கிடையாது. சனது சரியா இருந்தாலும் சரி, அறிவிப்பாளர் வரிசை கரெக்டா, இது ஆய்வாளர்கள் வேலை. ஆய்வாளர்கள் இதைத்தான் கவனிப்பாங்க. அப்ப 2 பார்வை இருக்குங்கிறத விளங்காம சஹி புகாரி சஹி என்றால் முஸ்லிம் சஹி என்று விட்டார், அவர் சஹி என்று விட்டார், லிஸ்ட் 100 போடுறாங்க. எதுக்கு 100, எதுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோமே, ஒத்துக்கிறாத விஷயத்த 100 காட்டணும். நாங்களே சொல்றோமே சரிதான், சனதுதான் சரிங்கிறமே, சனது கரெக்டா இருக்குன்னு நீங்க ரிப்போர்ட் ஆதாரத்தை நிரூபிக்கிற, அது ஆதாரபூர்வமான சனது தான், மேட்ரு தான் சரியில்லைங்கிறோம். சனது கரெக்டா இருக்கு, எது சரியில்லை, மேட்ரு சரியில்லைன்னா மேட்ரு சரிங்கிறதுக்குரிய ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்க, குடிச்சு காட்டுங்க. இல்லாட்டி உலகம் அழிஞ்சு போச்சுன்னு ஒண்ணு செய்யுங்க, அழிஞ்சு மரம் கொண்டாந்துச்சுன்னு காட்டுங்க, அப்படித்தானே காட்டணும்.
அது 20ல் ஒரு அழிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகுதான் உண்டான சின்ன ஆதாரத்தை கொண்டு காட்டணும்ல. அப்படி ஏதாவது அதான் நம்புறதுக்கு அர்த்தம். அது சரி காணுவதாக இருந்தால் அதை நிரூபிச்சு காட்டணும். உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதை நிரூபித்து காட்டினால் தான் என்னவாக இது உண்மையாகும். அப்போ ஹிலாஃபுல் குர்ஆன், குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கிறது. ஹிலாஃபுல் வாக்கினா அதாவது நிதர்சன உண்மை, நிதர்சன உண்மைக்கு நடைமுறைக்கு மாற்றமா இருக்கிறது. நிதர்சனமாக தெரிகிற உண்மைக்கு மாற்றமா இருந்தால் அது அல்லாஹ் சொன்னது இல்ல. இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, அந்த நூல்கள்ல அந்த குர்ஆன் ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா புக் இருக்குல்ல, அதுல இந்த ஹதீஸ் மூலத்தோட நம்பரோட போட்டிருக்க பாத்துக்கிறேங்க. சுருக்கத்தை மட்டும் சொல்றேன். என்ன இருக்கிறது, என் பெயரில் வரக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் கேட்டு உங்களுக்கு மெய் சிலிர்த்தால், உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தினால் அது நான் சொன்னது என்று நீங்கள் நம்புங்கள். என் பெயர்ல ஒரு செய்தி சொல்லப்படும் பொழுது அது வெறுண்டு ஓடக்கூடிய வகையிலேயோ அல்லது உங்கள் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாதுங்கிற வகையில இருக்குமையானால் அது நான் சொன்னது அல்ல. யார் சொல்ற, இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்ப என் பேர்ல பலதை இட்டுக்கட்டவும் செய்வாங்க, அந்த செய்தியே அதை காட்டி கொடுத்து விடும். பல செய்திகள் நினைஞ்சிறேன் இது நான் சொன்னது இல்லைன்னு உங்களுக்கு காட்டி கொடுத்துருந்து எச்சரிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, பண்ணி இருக்கிறாங்க. அப்ப நீங்க இதுல இந்த துறையை தெரிந்து கொள்வதற்கு அந்த புக்கு கண்டிப்பா நீங்க படிக்கணும். சரி, இவ்வளவுதான். அந்த ரெண்டு தான் விஷயம். ஆய்வாளர்கள் ரெண்டு தான் எடுப்பாங்க. ஒன்னு உண்மைக்கு மாத்தமா இருக்குதா, ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல. ஹிலாஃபுல் வாக்கினா உண்மை, நடைமுறை உண்மை. நடைமுறை உண்மைக்கு மாத்தமா இருந்தா என்ன செய்ய மாட்டாங்க, அது குர்ஆனுக்கு முரண் என்றோ முரண் இல்லை என்றோ சொல்ல முடியாட்டாலும் நடைமுறை உண்மைக்கு மாத்தமா இருக்க. இப்ப ஹிஜ்ரி 20ல் உலகம் அழியும் சொல்லுவது குர்ஆனுக்கு மாத்தம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதுன்றனால அது அந்த குணத்தையும் சொல்லலாம். நான் உதாரணத்துக்காக சொல்லி காட்டுறேன். அப்படி ஒன்று கிடைத்தால், ஏன்னா 20ல் உலகம் அழியும் 40ல் உலகம் அழியும்னு சொன்னா அதை குர்ஆனோட சரியா ஆய்வு செஞ்சு பார்த்தா அதுவும் பொய்யின்றலாம். 20 வரைக்கும் காத்துட்டு இருக்க தேவையில்லை. ஏன், அந்த நாள் எப்போது என்று உன்னிடத்தில் கேட்கிறார்கள். ஃபீமா அன்தமின் திக்ராக, அந்த ஞானம் உனக்கு எங்க இருக்கிறது. இலா ரப்பிக்க முன்தகாக, அது உன் இறைவனுக்கு தான் தெரியும். இன்னமா அந்த முந்திரும எக்ஸாக, நீ வெறும் எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்க அந்த நாளை பத்தி, அவ்வளவுதான் உன் வேலை. என்னைக்கு வரும் சொல்லக்கூடாதுன்னு. அப்ப எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த 20க்கு முந்தைய மறுத்துடணும். இந்த ஆய்வு மேற்கொண்டார்களே, ஆனால் அந்த குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கிறத வச்சு மறுத்திருக்கலாம். அது இல்லாம சிலது வருங்க. சில விஷயங்கள் குர்ஆனுக்கு மாத்தம்னு சொல்ல இயலாது. எதுக்கு மாத்தமா இருக்கு, இந்த அஜிபாவெல்லாம் குர்ஆனுக்கு மாத்தம்னு சொல்லி நுணுக்கமா போய் அதுக்கு மாத்தம் கொண்டு வந்துடலாம். சில ஆளுக்கு அப்படின்னு சொல்றாங்க, உண்மைக்கு மாத்தமா இருந்தாலும் குர்ஆனுக்கு மாத்தம் தானே. குர்ஆனே உண்மைக்கு மாத்தமா ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்லுது இல்ல, உண்மை எத்தனை ஏத்துக்கிற சொல்லுது குர்ஆனு. அதனால அது குர்ஆனுக்கு மாத்தம் என்பதிலே அடங்கிரும்னு சொல்லுவாங்க. அதுவும் ஓகே தான். ஆனா அது ட்ரையா தெரியும். அதுக்காக ரெண்டா வச்சுக்கிட்டா என்ன மாதிரி குர்ஆன் ஆய்வு இல்லாதவர்கள் கூட அறிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி அடிப்படையில் சொல்வது இதை ஒரு அடிப்படையில் ரெண்டு விஷயம் தான் சொல்றாங்க. நீங்க 2 என்று வைத்துக் கொண்டாலும் சரிதான், 2ஐயும் சேர்த்து 1 வைத்துக் கொண்டாலும் கூட சரிதான். இதுதான் அவங்க ஆய்வு. கரிஞ்சீரகம் சாப்பிட்டா மூத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குன்னு எவனா சாப்பிடறான். அப்ப எந்த மாத்திரையும் போகக்கூடாதுல்ல. இதை நம்புறவனா இருந்தா கரிஞ்சீரகம் மௌத்தை தவிர எல்லாத்துக்கும் நிவாரணம். ரசூலுல்லாஹ் டாக்டர் வேலை பார்க்கறதுக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அல்ல அதுக்கு அனுப்புனா அவங்க மறுமையில் வெற்றி பெறுவதை சொல்லித்தருக்கு வந்தார்களே தவிர, அப்படின்னா மற்றதெல்லாம் என் ரசூலுல்லாஹ் அவங்க வாழ்நாளில் எவ்வளவு நோய்க்கு வெவ்வேறு சிகிச்சை பண்ணாங்க, அதை தின்றுக்க வேண்டியதானே. அவங்களுக்கு பல நோய்கள் சூடு போட்டு வைத்தியம் பண்ணி இருக்கிறாங்க. அது மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்க. அந்த நாட்டில் என்னென்ன மாதிரி சாம்பலை வச்சு அமைக்கிறாங்க. எதுக்கத்தாலும் கரைஞ்சி திங்க வேண்டியதானே. இவங்களும் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி சரிதான் நினைக்கக்கூடியவங்க எந்த ஆஸ்பத்திரி எந்த வைத்தியம் பண்ணக்கூடாது. அலோபதியோ ஒன்றும் பண்ணக்கூடாது. வீட்டில் கரைஞ்சி ரெண்டப்பா வாங்கி வச்சுக்கிற வேண்டியதான். தலைவலியா கரைஞ்சிரும், வயிற்று வழியா கரைஞ்சிரும், சுகரா கரைஞ்சிரும். அப்படி செய்யணுமா இல்லை, நீ நம்பல பொய்யாத்தான் நம்புறாங்கிறீங்க. நம்புறேன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் பொய்யாத்தான் நம்புறாங்கிறாங்க. இருக்குதுன்னு நம்ம தான் செய்யணும், மறுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனா மறுக்கிறாங்க. மறுக்கக்கூடாது என்று வாய் சொல்கிறது, உள்ளம் என்ன செய்கிறது, அவங்களோட உள்ளம் அதை மறுத்துக்கிட்டு ஒரு வினாடி மறுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், உள்ளமும் வாய் ஒன்னா இருக்கணும். நடிக்கிறீங்க இல்லைன்னு போங்களேன். இப்படி இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது உண்மைக்கு மாத்தமா இருக்கிறது. அனைத்துக்கும் நல்ல சோதனையாவது பண்ணி இந்த கரைஞ்சீரகத்தை கொடுத்து ஒரு லேபில் கொடுத்து இதுல என்னென்ன நோயெல்லாம் தீர்க்கிற தன்மை இருக்குது, அந்த மெடிசன் என்னென்ன நோயெல்லாம் நீக்கும்னு ரிப்போர்ட்டை கொடுத்து ஒரு நோய் கூட மிச்சம் இல்லைன்னு காட்டு. அப்போ அதை நினைச்சிக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படியே ரிப்போர்ட் இருந்தாலும் ஏற்றுக்கலாம்ல. அப்படி இல்லாம வந்துகிட்டு நம்பணும் முடியல. இங்க நம்பாம இதுக்கு நம்புறீங்க. இப்படி விளங்கிக்கணும். இதெல்லாம் உண்மைக்கு மாற்றமான விஷயம். இது நம்ம புதுசாலாம் சொல்லல.
இந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க எங்க போய் தேடிட்டு இருக்கிறாங்க? புகாரி சொல்லியிருக்கிறாரா, முஸ்லிம் சொல்லியிருக்கிறாரா? அவர் ஏன் சொல்றாரு? அவரும் வேற டிபார்ட்மெண்ட்காரர் இல்ல. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNPJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. TNDJ வீடியோ விஷன் TNDJவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் DJ சம்சுல்லுஹா, MI சுலைமான், MS சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் DJ அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்ப நெஞ்சு வலிக்குள்ள டாக்டர் நெஞ்சு வலி சொல்லுவாருன்னு கேட்டா பல்வலி டாக்டர் சொன்னாரான்னு கேட்டு இவர் எப்படி சொல்லுவாருன்னு? இவர் பல்வலி செக்ஷன் கிடையாது. பல் டாக்டர் போனா பல்வலியை சொல்லுவாரு, ஹார்ட் டாக்டர் போனா ஹார்ட் வலியை சொல்லுவாரு. இவர் பல்வலியை சொன்னாரான்னு இவர் சொல்ல மாட்டாரு. இவருக்கு அந்த ரூட் இவருக்கு தெரியாது, இவருக்கு ஈடுபாடு இல்ல. இவங்க என்ன செய்யறாங்கன்னா புகாரி சொன்னாரா, திருமதி சொன்னாரா, அபுதாவது சொன்னாரான்னு அவர் ஏன் சொல்றாருங்க? அவர் எதை சொல்லுவாரு? அவங்க தேட வேண்டிய இடத்துல தப்பான இடத்துல தேடுறாங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்துல போய் தேடுறாங்கல்ல. நீ இங்க போய் தேடு. ஷாபி சொன்னாரான்னு பாரு, அகமது இப்னு ஹம்பல் சொன்னாரான்னு பாரு, மாலிக் இமாம் சொன்னாரான்னு பாரு. அது மாதிரி எத்தனையோ ஆய்வாளர்கள் சட்டத்திட்டங்களை வகுத்தருவதற்காக வேண்டி அறிஞர் பெருமக்கள் இருந்திருக்கிறாங்க, ஆய்வு செய்யக்கூடியவங்க. அவங்க அதே காலகட்டத்தில் இருந்தவங்க தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அங்க தேடி கொண்டு என்ன செய்யறாங்க? ஒருத்தர் சொன்னது இல்லைங்கிறாங்க. கண்டிப்பா ஹதீஸ் கலை நூல்கள்ல இதை பார்த்தா இருக்காது. எதுல இருக்கு? ஆய்வு கலை நூல்கள்ல பார்த்தா தான் இது இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த ஹதீஸ் தொகுக்கிற அந்த காலத்தில் சொல்லப்பட்ட விஷயம், புதுசா சொல்லுது. ஹதீஸ் என்னைக்கு துவங்கப்பட்டுச்சோ அந்த காலகட்டத்தில் ஆய்வாளர்கள் பிரிஞ்சு என்ன செய்யறாங்க? அவங்க ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்காங்க, இவங்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. அதனால இது புதுசே கிடையாது. அது அந்த புக்கில் விளக்கி இருக்கணும். அந்த புக்கை நீங்க ஒரு முழுசா படிச்சுக்கிட்டா தான் என்ன செய்யும், இது சம்பந்தமா கூடுதலா அவங்களுக்கு விளங்கும். அடுத்ததாக ஆமா நோய் நிவாரணங்கிறான். எல்லா நோய்க்கும் சொல்லலையே, ஒரு நோய்க்கு நிவாரணம் இருந்தா கூட நோய் நிவாரணம் தானே. நோய் நிவாரணம் அதாவது ஒரு மாத்திரை எடுத்து நோய் நிவாரண மாத்திரைங்கிறேன். எல்லா நோய்க்கும் நடத்துமா? அதுக்கு ஜித்தாவளையா சித்தாவளை யூஸ் பண்றாங்க. இருந்தாலும் எல்லா நோய்க்கும் எப்படி சொல்ல முடியும்? எல்லா நோய்க்கும் மருந்து குரான்ல சொல்லவே இல்லையே. தேன்ல பீகி சிபாவும் லின்னாஸ், அதுல மனிதர்களுக்கும் நோய் நிவாரணமும் உண்டு. அவ்வளவுதான். அது என்ன நோய்க்கு நிவாரணம் இருக்கோ 1-2 இருந்தா போதுமே. நிறைய நோய்க்கு இருக்குங்கிறான், 1 இருந்தா கூட போதும். நோய் நிவாரணம்ங்கிறது இருந்தா இப்ப அனாசின் மாத்திரை, நோவால்ஜின் மாத்திரைன்னு இருக்குது, அது ஒரு வலி நிவாரணம் சொல்றான். அது ஒரு என்ன செய்யுது? இது ஒரு நோய் நிவாரணம் மருந்துன்னு நான் சொல்றேன். அதுக்காக வேண்டி ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு இது போய் கொடுத்தா போகுமா? போவாது. அது ஒரு நோயை நிவாரணம் பண்ணும், அது போதும். இதுல என்ன இருக்குன்னா மூத்தை தவிர கரிஞ்சிருவத்துக்கு எப்படி வாசனை வருது? மூத்தை தவிர அனைத்துக்கும் வருது. அப்ப ஒரு நோய் கூட மிச்சம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி தேனுக்கு சொல்லப்படவே இல்லை. தேனுக்கு என்ன செய்யல? அது மாதிரி சொல்லப்படல, குரான்ல அப்படி இருக்காது. விஷம் ஒன்றும் செய்யாது, கேடு செய்யாது. கேடு செய்யாதுன்னா ஒன்னும் கூட வரக்கூடாது. மரணம் மட்டும் இல்ல, ஒரு விஷத்தை தின்று ஒரு வயிற்று வலி கூட வரக்கூடாது அவனுக்கு. இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு விஷம் வச்சு அந்த விஷ யூத பெண்மணி விஷ விருந்து கொடுத்து அதனுடைய பாதிப்புகள் மூத்தார் வரைக்கும் இருந்துச்சுன்னு ஹதீஸ் இருக்க. அப்ப அவங்க அஜ்வா அந்த மதீனாவுல தான் வாழ்ந்தாங்க. அஜ்வா அவங்க நமக்கு சொல்லி தந்தவங்க. டெய்லி அஜ்வா சாப்பிட்டு அது வராம தடுத்துருக்கலாமே. அதான் அதனால அஜ்வா கடைசி லிஸ்ட்ல உள்ளதுதான். சரி, இது விட்டுருங்க. இது இது வேற டிபார்ட்மெண்ட். நம்ம இது நமக்கு தேவை இந்த அறிவிப்பாளர் தான். அடுத்து என்ன செய்யறோம்னு கேட்டா இதுக்கு வர்றோம். முதல் இது மத்தன் விஷயத்தை முடிச்சிருவோம். அது மத்தன் சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு அந்த அந்த புக்லையும் கிடைச்சிக்கணும். சனதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சனது எப்படி இருக்கும்? நூலாசிரியர் முதல்ல எழுதுறாரு. எப்படி எழுதுவாரு? எனக்கு இந்த ஆளு சொன்னாரு. யார் அது? அம்ர் இப்னு முகமது சொன்னாரு. அம்ர் இப்னு முகமது சொல்லுவாரு, எனக்கு இஸ்மாயில் பின் இப்ராஹிம் சொன்னாரு அப்படிம்பாரு. இந்த இஸ்மாயில் பின் இப்ராஹிம் சொல்லுவாரு, எனக்கு ஹிஷாம் என்பவர் சொன்னாரு. இந்த ஹிஷாம் சொல்லுவாரு, எனக்கு முகமது பின் சீரின் என்பவர் சொன்னாரு. முகமது பின் சீரின் சொல்லுவாரு, எனக்கு அபு ஹுரைரா சொன்னாரு. அபு ஹுரைரா சொல்லுவாரு,
எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன் அப்படிம்பாரு. இப்படித்தான் இந்த ஹதீஸ் அந்த நூல்ல இடம்பெற்றிருக்கும். நூலாசிரியர்னா முஸ்லிம். இந்த நூலை பொறுத்த வரைக்கும் யாரு? முஸ்லிம் என்பவர் சொல்றாரு. முஸ்லிம் என்ன சொல்றாருன்னா, முஸ்லிம் வந்து அவருடைய ஆசிரியர்கிட்ட அமர் இப்னு முஹம்மது கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? அமர் இப்னு முஹம்மது என்ன சொல்றாரு? இவர் சொன்னதா சொல்றாரு. இவர் சொன்னதா சொல்றாரு. இப்படி எல்லா தகவலையும் வைத்து இவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்ப வந்து ஒரு ஹதீஸ் சரி என்று சொல்வதாக இருந்தால், சனதுக்கு சரியாக இருந்தால் அதுக்கு சில கண்டிஷன்கள் இருக்கிறது. அறுபடாத தொடர்ச்சின்னு போடுங்க. ரெண்டு வந்து அறிவிப்பாளரின் நேர்மை, அதுக்கப்புறம் வந்து நினைவாற்றல், 3 பிற அறிவிப்புகளுக்கு முரண் இல்லாமல் இருத்தல், 5 வந்து நுணுக்கமான, நான் சொல்ல இல்லத்துன்னு சொன்னோம்ல, நுணுக்கமான குறைபாடுகள் இல்லாமல் இருத்தல். இப்ப வந்து மொத்தம் அந்த ஒரு ஹதீஸ் சரின்னு சொல்றாங்க, அந்த 5ஐயும் பார்க்கணும். ஒன்னு மட்டும் பார்த்து சரின்ற கூடாது. இந்த 5 ஒரு சேர இருந்தா தான் சனது வந்து என்ன செய்வாங்க? சரின்னு சொல்லுவாங்க. இப்ப முதலாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபடாத தொடர்ச்சின்னு போட்டிருக்கோம்ல, அது என்னங்கிறது விளங்கணும். அறுபடாத என்னன்னு அறுபடாத தொடர்ச்சிங்கிறோம். இப்ப வந்து இந்த ஹதீஸ் உதாரணத்துக்கு உள்ள ஹதீஸை நம்ம அறுபடுற மாதிரி ஆக்குவோம். இந்த அறிவு போட்டிருக்கோம்ல, இதுல வந்து இந்த ஹிஷாம் அழிச்சு விட்டுருங்க. இப்ப வந்து இந்த முகமது இஸ்மாயில் பின் இப்ராஹிம் என்பவர் வந்து முகமது பின் சீரின் கேட்டிருப்பாரா? கேட்கல. ஏன்னா ஹிஷாம் வழியாத்தானே கேட்டது. இப்ப ஒரு செய்தி என்ன வருதுன்னா, இதே செய்தி இப்படி வருதுன்னு நீங்க ஒரு கிதாப்ல எப்படி வருது? அம்ர் இப்னு முஹம்மது, அதாவது நூலாசிரியருக்கு அம்ர் இப்னு முஹம்மது சொல்றாரு. அம்ர் இப்னு முஹம்மதுக்கு யார் சொல்றா? இஸ்மாயில் பின் இப்ராஹிம் சொல்றாரு. இஸ்மாயில் பின் இப்ராஹிமுக்கு முகமது பின் சீரின் சொல்றாரு. சொன்னா கண்டிப்பா இது என்ன இல்ல, இது தொடர்பு கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னு கேட்டா எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இவருடைய மரணமும் அவருடைய மரணத்தை பிறப்பையும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சந்தித்திருக்கிற வாய்ப்பு கிடையாதுன்னு தெரியும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, இவர் காலத்தில் உள்ளவர் இல்ல, இவர் வேற பயன்படுத்துறாருன்னா இவர் பொய்யும் சொல்றாள் இல்ல, இவர் பொய்யரும் இல்ல, இட்டு கட்டி சொல்ல மாட்டாரு. அப்ப இன்னார் வழியாக இன்னார் எனக்கு சொன்னார்னா பொய்யர் ஆயிடுவாரு. அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, இஸ்மாயில் பின் இப்ராஹிம் சொல்லுவாரு, முகமது பின் சீரின் சொன்னார் பாரு, எனக்கு சொன்னாருங்க மாட்டாரு. முகமது பின் சீரின் சொன்னார்னு சொன்னா அது வந்து பொய் கிடையாது. இப்ப நம்மளே ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்றோம், நம்மள்ட்ட சொன்னாங்க அந்த மாதிரி சொல்றது. ரசூல்லா எனக்கு சொன்னாங்கன்னா பொய் ஆயிரும். இப்ப நம்மளே ஒரு ஹதீஸ் சொல்றோம், இன்னமல் அமால் பின்னியாத் என்று ரசூல்லா சொன்னார்கள், இது நான் பொய் சொல்லல. இன்னமல் அமால் பின்னியாத் என்று என்னிடம் ரசூல்லா சொன்னார்கள்னா பொய்யா போயிடும். ஒன்னிடத்துல என்ன சொன்னாங்க? அப்ப இவர் என்ன செய்யறாரு? இஸ்மாயில் பின் இப்ராஹிம் வந்து என்னிடம் சீரின் சொன்னார்னு வைங்க, இதை வச்சு அவரை உரம் கட்டிடுவாங்க, அவரை பலவீனமாக்கிடுவாங்க. இந்த ஆளு சந்திக்கவே கிடையாது, என்னிடத்தில் சொன்னாருங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு, ஒரு பொய்யர் இவரு. அதெல்லாம் அதை வச்சு பொய்யர் ஆக்கி விட்டு வேற லிஸ்ட்ல வச்சு விடுவாங்க அவரை. அவர் நல்லவரா இருந்தாருன்னா எப்படி சொல்லுவாருன்னா, இத இஸ்மாயில் இப்னு சொல்லுவாரு, முகமது பின் சீரின் சொன்னார், முகமது பின் சீரின் வழியாக சொல்லப்படுகிறது, முகமது பின் சீரின் வழியாக எனக்கு கிடைத்தது, இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை எனக்கு சொன்னார்னு சொல்லாம இப்படி சொன்னார்னு வைங்க. இப்ப நம்ம தேடி பார்த்தா கண்டிப்பா என்ன இருக்காது, இவரும் அவரும் கேட்டிருக்க மாட்டார்கள். அப்ப நம்ம என்ன விளங்குவோம்? இது வந்து இடையில ஏதோ விடுபட்டு தொடர்ச்சி இல்லை, அடிபட்டு ஹிஷாமு, அது வேற ஹிஷாமுன்னு இருக்க தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அவர் என்ன செய்வார்னு கேட்டா, ஹிஷாம மறந்துடுவாரு. வழங்குதா? அந்த ஆள் யாரோ ஒரு ஆள் மறந்துட்டு மேல உள்ள ஆள் சொல்லுவோம்ல, நமக்கு வந்து இன்னார் இவர் வழியா இவர் சொன்னார்னு வைங்க, இவரை நான் மறந்துடுவேன், பேரை மறந்துடுவேன். அப்ப நான் என்ன செய்வேன்? அவர் பேரை போட்டு விட்டுருவேன், போய் ஒன்னும் சொல்லல. அப்ப அந்த மாதிரி விட்டுட்டாருன்னு சொன்னா, அந்த விடுபட்டு இருக்காருல அவரு, அவர் நல்லவராக இருக்கலாம் கெட்டவராகவும் இருக்கலாம்ல. இந்த விடுபட்டவர் வந்து ஹிஷாமாவும் இருக்கலாம், ஒரு பொய்யராகவும் இருக்கலாம். அப்படி 2 பேர் யாருன்னு நமக்கு தெரியாத பட்சத்தில் என்னவாயிரும்? இது வந்து சரியில்லை, இது முதல் ஷரத்து அடிபட்டதுனால இது பலவீனமாகிவிட்டது அப்படின்னு முடிவெடுத்துருவோம். இந்த மாதிரி ஆட்கள் இடையில விடுபடுற வகைக்கு பேர் வந்து முன்கத்தின்னு சொல்லுவாங்க. முன்கத்தி மூணா என்னன்னா, இந்த அறுபடாத தொடர்ச்சியில் 5 வகை இருக்குது. அறுபடாத தொடர்ச்சிங்கிற இருக்கு 5 வகை இருக்கிறது. ஒரு வகை என்னது? முன்கத்தி. முன்கத்தினா என்ன அர்த்தம்? இதுல எங்கேயாவது, இங்கதான் கிடையாது, எங்கேயாவது ஒரு ஆள் விடுபட்டா சரிதான். இப்படி கூட இருக்கலாம். அதாவது உதாரணமா ஹிஷாம் எழுதிருங்க, முகமது சீரின் படிங்க, இதுவும் முன்கத்தி தான். ஹிஷாமுக்கு பதிலாக இவர் போனாலும் என்னது? ஏன் சீரின் வந்து ஹிஷாம் வந்து அபூ ஹுரைரா கேட்கல, இவர் தாபியே கிடையாது முதல்ல,
இவர் அபூ ஹுரைரா பார்த்ததே கிடையாது, இங்கேயும் இன்கிதாவாயிருது. முன்கத்திங்கிற தொடர்பு அறுபடுது. இந்த மாதிரி உள்ள அறுபடாத தொடர்ச்சின்னு நம்ம சொல்லுகிறோம். அறுபடாத தொடர்ச்சிங்கிற முதல் கண்டிஷனை இதுல அடிபட்டுச்சுன்னா இது பலவீனமாயிரும். ஆனா முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ் எழுதியிருக்கிறோம், பலவீனம் இல்ல, இப்படி இருந்தா அது பலவீனமாயிரும். ஆனா நம்ம ஆள் இருக்காரு, என்ன பேர் அடிச்சியா, முகமது சீரன் எழுதிருங்க. இப்ப இதுக்கு முன்கத்தின்னா அர்த்தம், ஏதாவது இடத்தில் ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டு இருந்தால் அதுக்கு பேர் என்னது, முன்கத்தியும்பாங்க. முன்கத்தி என்று சொன்னா என்ன விளங்கிக்கிறேன்னு, பலவீனமானது என்று விளங்கிக்கிறேன். எந்த வகையான பலவீனம் விளங்கி போச்சு. இந்த முதல் கண்டிஷன்ல பலவீனம் வருது. இந்த நாளுக்கு நம்ம தேவையே இல்லை, இதுக்கு நம்ம போக வேண்டியது இல்லைங்க. இது என்ன பலவீனாது, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல அடிபட்டு போயிடுது. மீதி நாளும் கரெக்டா இருக்கான்னு நம்ம பார்க்கவே இல்லை. கரெக்டா இருந்தாலும் சரிதான், கரெக்டா இல்லாட்டாலும் சரிதான், இது இருந்தாலே தள்ளி விட்டுறலாம்ல. அதனால அது எல்லாம் நேர்மையா இருக்கிறாங்க, நினைவாற்றலாம் இருக்குன்னா அதெல்லாம் பேச்சே கிடையாது. எது அடிபட்டுருச்சு, முதல் கண்டிஷனே அடிபட்டு போயிடுச்சு. இதுல என்ன செய்யணும், சில ஹதீஸ்ல 2 பேர் விடுபட்டு போயிடும். அறிவிப்பாளர் எத்தனை விட்டுறேன், 2க்கு மேலே எல்லாம் விடுபட்டுருவாங்க. மொத்தமே 3 அறிவிப்பாளர்கள் ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த நூலாசிரியருக்கு எத்தனை பேர் தான் இருப்பாங்க. இப்ப 2 வரிசையா 2 இல்ல, ஒன்னு விட்டு ஒன்னா இருக்கலாம். அப்படி ஒரு மார்க் பண்ணி காட்டுங்க. இப்ப ஹிஷாமும் இப்படி 2 இப்படி 2 இப்படி விடுபட்டுருச்சு, இப்படி வருது. இந்த இன்ட் பண்ண ஆளுக்கு இல்ல. இது முன்கத்தின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆள் விடுபட்டாதான் முன்கத்தியும்பாங்க. 2 பேர் விடுபட்டாங்கன்னா முஉலல் போடுங்க. 3 அக்கன்னா லானா இல்லன்னா. 2ங்கிறது ஒன்னு விட்டு ஒன்னா இருக்கலாம், தொடர்ச்சியா இருக்கலாம். எந்த மாதிரி இருக்கணுங்கிறது பிரச்சனை கிடையாது. எந்த மாதிரி இருந்தாலும் என்ன இல்ல, அது முஉலல்வாங்க. ஆனா இதுவும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல உள்ளதுதான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது, அதாவது அறுபடாத தொடர்ச்சி. இந்த அறுபடாத தொடர்ச்சிங்கிறதுல அறுபடுதுங்க, கட் ஆகுதுல. அறுபடுறதுன்னா கட் ஆகுறது. அப்ப கட் பண்ணப்பட்டதுனால தொடர்ச்சி இப்படி போயிட்டு நின்றுது. இவர்கிட்ட அவர் போய் சேர மாட்டேங்குது, அவர்கிட்ட இவருக்கு சேர மாட்டேங்குது. இடையில ஒரு ஆள் விடுபட்டதுனால சங்கிலி அறுந்துருச்சு. சங்கிலி தொடருங்கிறாங்கல்ல, அறிவிப்பாளருங்கிறது ஒரு சங்கிலி மாட்டி மாட்டி வச்சிருப்பாங்கல்ல, அப்படி இருந்தா தான் அதுக்கு பேர் சங்கிலி. நடுவில் ஒரு வளையத்தை கழட்டிட்டா அது தனியா கிடக்கும், இது தனியா கிடக்கும், அது சங்கிலியா யூஸ் ஆகாது. அந்த அடிப்படையில் அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்ப சங்கிலி இல்ல, தொடர்ச்சி கிடையாது. இங்க இருந்து அங்க வரை இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு இணைப்பு கிடையாது. இணைப்பு இல்லாட்டி லைட் எரியுமா? ஒரு அரை இன்ச்சுக்கு வெட்டினா கூட லைட் எரியாதுல. வயரை வெட்டிட்டீங்கன்னா பவர் சப்ளை வருமானா வராது. அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை வச்சு செய்யறாங்க. இது ஒன்னாச்சா. இன்னொரு வகை என்னன்னு கேட்டா, முஅல்லல்னு போட்டுக்கிறங்க, இதை அழிச்சிருங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, முஅல்லக்னு ஒண்ணு இருக்கு ஹதீஸ்ல. ஒரு வகை என்னது, முஅல்லக்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்ப நம்மள பேசுறது பூரா முஅல்லக் தான். நம்மள இந்த தமிழாக்கம் பண்ணி இருக்கிறோம்ல, ஸ்டார்டிங்ல உள்ள அறிவிப்பாளர்களை விட்டுப்படுறது. ஒரு ஆளைய 2 பேரைய பல பேரைய விட்டுவிட்டு முதல் அறிவிப்பாளரை கண்டிப்பா விட்டுருவாங்க. முதல் அறிவிப்பாளர் இருக்காருல்ல, புகாரியுடைய ஆசிரியர் இருக்குல்ல, முதல் ஆள் யாரு, அம்ர் இப்னு முஹம்மது. அம்ர் இப்னு முஹம்மதை விட்டுறாருன்னு வைங்க. அம்ர் இப்னு முஹம்மதை விட்டுட்டாருன்னா ஆரம்பமே சரியில்லைன்னா அந்த வகைக்கு பேர் என்னது, அது முன்கத்திங்கிற வகையில இருந்தாலும் அதை முஅல்லக்கும்பாங்க. ஆரம்பத்தில் எப்படிலாம் வரும்னு கேட்டா, இந்த 2 கூட சொல்லிடுவாங்க. அதாவது 1 2 3 கூட போடுங்க, அப்படி கூட இல்லாம இருக்கும். இது மட்டும் இப்படி இருக்கும், இப்படிலாம் இருக்கும். புகாரில இந்த முஅல்லக் எக்கச்சக்கமா இருக்குது. நீங்க ஹதீஸ்ல புகாரில காட்டி விட்டுருவாங்க. புகாரில சனதோட இருக்கா முஅல்லக்கா இருக்கான்னு கேட்கணும். முஅல்லக்கு நம்பர் போட மாட்டாங்க. முஅல்லக்கு நம்பர் இல்லாம நினைச்சிருப்பாங்க, அதை போட்டிருப்பாங்க. மொழிபெயர்ப்புலாம் போட்டிருப்பாங்க, நம்பர் போட்டிருக்க மாட்டாங்க. பாருங்க, நிறைய இருக்கும் முஅல்லக்கு. உதாரணமா பாடம் 29 எடுத்துட்டீங்கன்னா, பாடம் 29 எடுத்தா நபிசல் அவர்கள் கூறினார்கள், நம்ம சொல்ற மாதிரி ஒண்ணுமே இருக்காது. என்ன இருக்கு, நேர நபிசல் கொடுற மாதிரி சொல்றாரு. புகாரிட்டே ரசூலுல்லாஹ் கூறியிருப்பாங்க, அது நம்பர் போட மாட்டாங்க. அஹபுத்தீன் இலல்லாஹி அல் ஹனீஃபியத்து சம்ஹா, அசத்தியத்திற்கு விலகி சத்தியத்தில் நிலைத்து நிற்கும் இலகுவான மார்க்கமே அல்லாஹ்வுக்கு விருப்பமான மார்க்கமாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றாரு. அபூ ஹுரைராவையும் சொல்லல, தாபியும் சொல்லல, தபோ தாபியும் சொல்லல, புகார்ல இருக்குது. ஆனா நம்பர் போடுறவங்க நம்பர் போட மாட்டாங்க. நம்பர் பாருங்க, நம்பர் எல்லாம் போட்டிருப்பாங்க. அர்த்தம் பாத்தீங்கன்னா இங்க நம்பர் போடுறாங்க, இது நிறைய இருக்கு. ஒரு 50ஆம் பக்கம் இது. அல்ல என்ன செய்வார்னா, என்று அபூ ஹுரைரா சொன்னார்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வரும். எது இருக்காதுன்னா, எனக்கு சொன்னார்னு ஆசிரியரே இருக்காது. இது புகாரியில இது மாதிரி ஒரு 200 300 கிட்ட கரெக்டா கூட நம்பர் போட்டிருக்காங்க, ஞாபகத்தில் இல்ல. அது அவ்வளவு இருக்கு புகாரில. இப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, புகாரின்னு இதை எழுதி போட்டு விட்டுருவாங்க. நீங்க என்ன செய்யணும்,
நம்பர் போடாம போட்டான்னா நீங்க பார்த்து நம்பர் போடாம போட்டான்னா இது வந்து கள்ள வேலை பாக்குறான், அதை எடுத்து நம்ம பார்க்கணும்னு பார்த்தா நம்பர் இல்லாம இருந்துச்சுன்னு வைங்க, அப்ப இதுக்கு சனதே கிடையாது. இதெல்லாம் ஆதாரப்பூர்வமானது கிடையாது. இதெல்லாம் நம்ம சனது கிடைச்சா தான், சனதை எடுத்தா தான் என்ன செய்யறது அது சரியா வரும். இது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்னு ஹஜர் மாதிரி பிற்காலத்தில் வந்தவங்க இதுகளையா எடுத்து ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. புகாரியின் தாலிக்குனா மல்லக்கு, அதாவது புகாரி வந்து சனது இல்லாமல் எழுதிய ஹதீசுகளுக்கான சனதுகள் சொல்லி இவங்க வந்து என்னென்ன வகைகள்லாம் அவர் கிடைச்சி இந்த வேற வேற நூல்களை மையமா வைத்து இந்த சனது அடிப்படையில் இவர் இப்னு அபி ஷைபா இந்த ஹதீஸை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த சனது அடிப்படையில் இதை வந்து திருமதியில பதிவு பண்ணியிருக்கிறாரு, இதுக்கு சனது உண்டு, இவருடைய ஷரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு விட்டார். இவர் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறாருல, அந்த கண்டிஷனுக்கு ஏற்றவாறு இல்லைன்னு தலைப்பை போட்டு விட்டாரு, நம்பர் போட்டு சனது சொல்லாம விட்ட ஹதீஸ்ல எதுல இருக்கு? புகாரில. முஸ்லிம்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கிறது. அப்படி புகாரில 200க்கு மேல இருக்கிறது. இந்த மாதிரி எத்தனை இருக்கு? முஸ்லிம்ல சனது இல்லாம ஒன்னே ஒண்ணுதான் இருக்குங்கிறாங்க இந்த மாதிரி தலைப்பா. இதுக்கு பேர் முஅல்லக். பாருங்க, இப்ப நம்ம சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம எப்படி சொல்றோம்? ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தான் சொல்லுவோம். யாராவது பயான்லயோ இதுல ரெஃபரன்ஸ் காட்டும் போது நம்ம அறிவிப்பாளரை சேர்த்தா சொல்லுவோம். அதிகபட்சமா சொன்னா சஹாபியை சொல்லுவோம். அதிகபட்சமா என்ன செய்வோம்? இல்லன்னா அறிவிப்பாளரை இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொல்லிடுவோம். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம் 2 DVD ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா வரையின் தொகுப்பு ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள். கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. புகாரில் இருக்க நூலை வேண்டாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இவர் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறாரு, யாரையும் காட்ட மாட்டேங்கிறாரு. அப்ப இதுக்கு பேர் என்னது? முஅல்லக். இதுவும் இந்த லிஸ்ட்ல வந்துடும். புகாரிலையும் பலவீனமானது இருக்கு, விளங்கிருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதாவே எழுதியிருக்காரு. இந்த 50வது உதாரணம் காட்டணும்ல, இப்படி நிறைய ஹதீஸ்களை வந்து பாடமா தலைப்பாக்கி இருப்பாரு. எப்படி போட்டிருப்பாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு. சனது எங்கப்பா? அவரே சனது சொல்லலையே. அவர் சனது சொல்லாத எதை காட்டுது? இது வந்து ஆத்தன்டிக்கா எனக்கு கிடைக்கல, இது சனது பூர்வமா கிடைக்கலன்றத சொல்ல வர்றாரு. அதனால வந்து இதுல இத்திசாலு சனதுங்கிற அந்த இது முதல் கண்டிஷன் போடுறோம்ல, அறுபடாத தொடர்ச்சி, அதுல அடிபட்டுருது. இதெல்லாம் முஅல்லக். இதுக்கு பேர் என்னது? முஅல்லக்னா முதல் அறிவிப்பாளர்ல இருந்து விட்டுறது. முதல்ல மட்டும் விட்டாலும் சரி, அனைத்தையும் விட்டாலும் சரி, 3 சொல்லிட்டு கடைசி 2 விட்டாலும் சரி, மொத்தமா ரசூலுல்லாஹ்ட்ட டைரக்டா போனாலும் சரி, அல்ல சஹாபியும் ரசூலுல்லாஹ் சொன்னாலும் சரி, எந்த வகையில் ஸ்டார்டிங் அறிவிப்பாளர் இருக்க மாட்டார். கண்டிப்பா ஸ்டார்டிங் அறிவிப்பாளரை விட்டுட்டு 4 சொன்னாலும் முஅல்லக் தான். அது 4 பேரையும் விட்டுட்டு கடைசியா அறிவிப்பாளர் சொன்னாலும் முஅல்லக் தான். அறிவிப்பாளரை இல்லாம டைரக்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாலும் அதுக்கு பேர் என்னது? ஆனா நம்ம பயான்ல சொல்லலாம் முஅல்லக் கிடையாது. இதுல இருக்குது. நமக்கு இருக்கு நூல் ரெஃபரன்ஸ் வந்துட்டதுனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எங்க இருக்கு? இந்த இருக்காருல சொல்லிருக்க, இதான் ஆதாரம்ன்றோம். இதுக்கு தொடர்ச்சி இருக்கிறது. இந்த புகாரிக்கு என்ன இருக்கு? என்ன சொல்ல போனா, இந்த புகாரிக்கு வந்து சனது வேணும். புகாரிங்கிறது கிடையாது. புகாரிக்கு வந்து இப்ப நாங்கெல்லாம் புகாரி ஓதும் பொழுது அந்த புகாரிக்கு எங்களுக்கு சனது தருவாங்க. எப்படி தருவாங்க? என்னுடைய உஸ்தாத் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இந்த கிதாபை யாரிடமிருந்து ஓதுனாரோ அவர் பெயர்ல இருந்து புகாரி வரைக்கும் போகும். புகாரி வரைக்கும் என்ன செய்யும்? போகும். இப்ப நான் யாருக்காக கொடுக்கிறதா இருந்தா அந்த சனதோட என் பேரை சேர்த்து விட்டு தந்தா என்னவாயிரும் உங்களுக்கு? எனக்கு இவர் தந்தாரு. எனக்கு இந்த புகாரி நடத்தும் பொழுது என்ன செய்வாங்க? மதரசாக்கள்ல இன்னைக்கு வரைக்கும் அவன் கெட்ட கொள்கையில் இருந்தாலும் சரி, எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி, புகாரிக்கு வந்து பாடம் நடத்துறதுக்கு சனது வாகனத்தை நடத்த விடுவாங்க.
புகாரி சனது யார் நடத்த விடுவாங்க? யார் புகாரிக்கு சனது வச்சிருக்கிறாரோ, இது புகாரி தான் சொன்னாருங்கிறது எண்ணிலிருந்து புகாரி வரைக்கும் யாருங்கிறதுக்கு சனது உண்டு. ஆனா என்கிட்ட சனது மிஸ் ஆயிடுச்சு. ஆனா எல்லாத்தையும் உண்டு. யார் அந்த பேப்பர்லாம் கரையா வச்சு வீணா போய் சலதுலாம் வீணா போச்சுன்னு வைங்களேன். ஆனா இருக்கு, நாங்கெல்லாம் வாங்கியிருக்கோம், டூப்ளிகேட் தான் வாங்கிடலாம். அப்ப இது மாதிரி யார் புகாரிக்கு சனது வச்சிருக்கிறாங்களோ, நீங்க என்னமோ இதை பிரிண்ட் அடிச்சவனா புகாரின்னு பரப்பி விட்டான்ற கூடாது. இந்த கிதாபை மதரசாவில் நடத்தும் பொழுது எப்படி நடத்துவாங்க? எனக்கு என் உஸ்தாத் இதை புகாரின்னு சொன்னாரு, அவருக்கு அவருடைய இந்த உஸ்தாத் சொன்னாரு, அவருக்கு அவர் சொன்னாரு, அவருக்கு புகாரி நேரடியாக சொன்னாரு. எங்க போவேன்? புகாரி வரைக்கும் போவோம். புகாரில இருந்து இந்த இருக்குது. புகாரி வரைக்கும் நம்ம சனது நம்ம தனியா வச்சிருக்கிறோம். புகாரில இருந்து ரசூல்லா வரைக்கும் எது போவேன்? இந்த இருக்குல்ல ரசூல்லா வரைக்கும் போயிரும்ல. புகாரி வரைக்கும் நம்ம போயிட்டோம்னா இங்க இருந்து ரசூல்லா வரைக்கும் கிதாபை கொண்டு போயிடும். அந்த மாதிரி புகாரிக்கும் சனது உண்டு. வழங்கிட்டீங்களா? அப்ப இது முஅல்லக். இது பேர் என்னது? முஅல்லக்ல என்ன இருக்காது? ஆரம்ப அறிவிப்பாளர்களோ இருக்க மாட்டார்கள். இதுவும் இந்த வகையில் அடங்குதா? முதல் ஷரத்துல அடங்குது. அறுபடாத தொடர்ச்சியில் அடங்குது. நினைப்பாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. الله أكبر الله